தஅவா என்றால் அழைப்பு, இன்விடேஷனுக்கு நாங்கள் சொல்றது. தஆ என்று சொன்னால் அழைத்தான், தஅவத்துன் என்று சொன்னால் அழைப்பிதழ். ரசாயிலு தஅவா அல்லது ரிசாலத்து தஅவா என்று சொல்றது இன்விடேஷன் லெட்டர்ஸ், அழைப்பிதழ் கடிதம். இங்க ஒரு மாதிரி அழைப்பிதழ் கடிதம் தரப்பட்டிருக்கின்றது. நமூசஜு ரிசாலத்தி தஅவத்தின் இலா சதீகிக லில் முஷாரகத்தி ஃபி ரிஹ்லத்தின் தர்ஃபீஹிய்யா. நமூதஜ் என்று சொல்றது ஒரு மாதிரி, ஃபார்மட். நமூதஜு ரிசாலத்தி தஅவா, ஒரு அழைப்பிதழ் கடிதத்துக்கான மாதிரி. இந்த அழைப்பிதழ் எதற்கான அழைப்பிதழ் என்று சொன்னால் தஅவத்துன் இலா சதீகிக், உனது நண்பனுக்கான ஒரு அழைப்பிதழ் கடிதம். எதற்காக என்று சொன்னால் லில் முஷாரகத்தி ஃபி ரிஹ்லத்தின் தர்ஃபீஹிய்யா. ஷாரக என்று சொன்னால் கலந்து கொண்டான், பார்ட்டிசிபேட் பண்றது. ரிஹ்லத்துன் தர்ஃபீஹிய்யா, ரிஹ்லா என்று சொன்னால் ட்ரிப், டூர், பயணம் என்று பல கருத்தில் அது பயன்படுத்தப்படும். இங்கே சுற்றுலா, ட்ரிப். தர்ஃபீஹ் என்று சொன்னால் ரஃபஹ யுரஃபிஹு தர்ஃபீஹ், உண்மையிலே தர்ஃபீஹ் என்ற சொல்ல நாங்க என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லுவோம். சரியா? ரிஹ்லத்துன் தர்ஃபீஹிய்யா என்று சொல்றது என்டர்டைன்மெண்ட் ட்ரிப், ஒரு குதூகலமான சுற்றுலா. ஒரு குதூகலமான சுற்றுலாவிலே கலந்து கொள்வதற்கு உனது நண்பனுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கடிதம் எழுத வேண்டும். இது கடந்த கால வினாப்பத்திரங்கள்ல வந்திருக்கின்ற ஒரு தலைப்பு. மாதிரி கடிதத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரண்டாவது தாரிக், டேட்டை போடுறது, திகதி. இங்கு கடைசிக்கு நான் மீம் போட்டிருக்கின்றேன், அது சனா அல் மீலாதியா, ஆம அல்ஃபைன் வவாஹிதின் வ இஸ்ரீன அல் மீலாதியா அல்லது அல் ஆம் அல் மீலாதி அஸ்ஸனா அல் மீலாதியா இலா சதீகி அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதக் அல்லாஹ். இந்த மெத்தட நாங்க ஏற்கனவே ரசாயிலு தஹ்னியால பார்த்துக்கிறோம். இது அன்ஒஃபீஷியல் லெட்டர்ஸ்ன்ற வகையில நாங்கள் இப்படி பேசுறோம். விழுத்து பேசுகின்ற போது நான் ஒஃபீஷியல் லெட்டர்ஸ்ல எப்படி நாங்க விழுத்து பேசணும், எப்படி ஆரம்பிக்கணும் என்ற பகுதியை நான் ஆரம்பத்தில் படிச்சு தந்திருக்கிறேன். அதே போல அன்ஒஃபீஷியல் லெட்டர்ஸ்ல நாங்கள் நட்பு கடிதங்களில் இவ்வாறு எங்களுடைய நண்பர்களை பார்த்து கடிதம் எழுதுகின்ற போது பேசலாம், விழுத்து பேசலாம். இலா சதீகி அல் அசீஸ், எனது கண்ணியமான நண்பனுக்கு. யாரு? முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதக் அல்லாஹ், அல்லாஹு தாலா அவரை பாதுகாக்கட்டும். இன்னொரு துவாவை சேர்த்துக் போறது பேருக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வபஅது. அப்ப இது தஹியா, இஃப்திதாஹியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு போடலாம். தஹியத்துன் தய்யிபத்துன் போடலாம். தஹியத்துன் அதிரான்னு போடலாம். தஹியத்துன் ஆத்திரான்னு போடலாம். பஅத தஹியத்தின் என்று சொல்லி போடலாம். சிஃபத்தொன்று சேர்த்தாம, உதாரணமாக இலா சதீகி அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதக் அல்லாஹ் பஅத தஹியத்தின் சொல்லி போடுவோம். மேலும் பஅத தஹியத்தின் தய்யிபான்னு போடுவோம். மேலும் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வபஅதுன்னு போடுவோம். மேலும் இந்த வபஅது இல்லாமலும் எழுத முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு மட்டும் போட்டாலும் போதுமானது. பிரச்சனை நாங்கள் வபஅதுன்னு போடுவோம், அதுவும் ஒரு சொல்லாக கருதப்படும். கடிதங்களை பொறுத்த மட்டில் 100 சொற்கள் குறைந்தது இருக்க வேண்டும். ரைட். அபுஅசு இலைக பிஸலாமி வ அர்ஜூக அன் தஜிதக ரிசாலதி வ அன்த பிஸிஹ்ஹத்தின் காமிலத்தின் வ சஆதத்தின் ஜய்யிதா வ கைஃப ஹாலுக்கும் வ ஹாலு உஸ்ரத்திக்கும். நாங்கள் ஏற்கனவே வாழ்த்து கடிதத்திலும் இந்த விடயத்தை பார்த்திருக்கிறோம். நாங்கள் இந்த இவ்வாறான கடிதங்களை எழுதுகின்ற போது நேரடியாக சப்ஜெக்டுக்கு வாரத்துக்கு முன்னால இப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. அபஅசு இலைக பிஸலாமி, எனது சலாத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். பஅஸ யபஅஸுன்றான், உண்மையிலே அரசல் அடக்கருச்சு. அப்ப இந்த இடத்துல அபஅசு மஅனாஹு உபல்லிகு இலைக சலாமி அவு பிஸலாமி, எனது சலாத்தை நான் எத்தி வைத்துக் கொள்கிறேன். அப்ப அபஅசு இலைக என்று போடலாம், உர்சிலு இலைக என்று போடலாம், உபல்லிகு இலைக பிஸலாமி அவு சலாமின்னு டிரெக்டா போடுவோமே. சரியா? அல்லது உகத்திமு இலைக்க சலாமி ஓ பிசலாமின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் சரிதான். பெரும்பாலும் இந்த சலாத்துக்கு நாங்க
பேசுகின்ற போது பல்யகு சலாமி, உதாரணமாக நாங்க சொல்லுவோமே யார சரி கண்டால் என்ன சலாத்தை எத்தி வைங்க, சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்றதுனா, நீங்க உதாரணமாக நண்பரை சின்னத்தா சொல்ல உங்களோட வாப்பாக்கு நீங்க இந்த சலாத்தை சொல்லி வைங்க என்று சொல்றதுக்கு நாங்க பல்யகு சலாமி அலை அபஅசு இலைக்க பிஸலாமி, எனது சலாத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், அதாவது எத்தி வைத்துக் கொள்கிறேன் உனக்கு. வஅர்ஜூக அன் தஜிதக ரிசாலதி, நான் எதிர்பார்க்கிறேன், ரஜா அர்ஜூக உன்னை எதிர்பார்க்கிறேன், அன் தஜிதக ரிசாலதி, இந்த ரிசாலாட ஃபிஅல் தான் தஜித், அன் தஜிதக ரிசாலதி, எனது கடிதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என. வஜத பெற்றுக்கொண்டான் என்று கருத்து இருக்குது, வஜத கண்டான் ஒரு கருத்து இருக்குது, இன்னொரு கருத்து இருக்குது பெற்றுக்கொண்டான், இங்கே அது பெற்றுக்கொண்டான் கருது. அன் தஜிதக ரிசாலதி, எனது கடிதம் உனக்கு கிடைக்கணும், எனது கடிதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். ஹால் வ அன்த பிஸிஹத்தின் காமிலத்தின் வ சஆதத்தின் ஜய்யிதா, இது ஹால். வ அன்த வாவுல் ஹாலியா, இந்த வாவுக்கு நாங்கள் சொல்வது வாவுல் ஹாலியா. எப்படியான நிலையில? வ அன்த பிஸிஹத்தின் காமிலா, நீ இருக்கின்ற நிலையில். எப்படியான நிலையினால்? பிஸிஹத்தின் காமிலா, முழுமையான ஆரோக்கியத்துடனும், வ சஆதத்தின் ஜய்யிதா, மிகச் சிறந்த சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் எனது கடிதம் உன்னை கிடைக்கணும், அல்லது எனது கடிதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். وأرجوك أن تجدك رسالتي وأنت بصحة كاملة وسعادة جيدة, நீ முழுமையான ஆரோக்கியத்துடனும் சிறந்த சந்தோஷத்துடனும் இருக்கின்ற நிலையிலே என்னுடைய கடிதம் உன்னை கிடைக்கணும், அல்லது என்னுடைய கடிதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். வகைஃப ஹாலுக்கும் வஹாலு உஸ்ரத்திக்கும், உங்களுடைய செய்திகள் எப்படி, உங்களுடைய குடும்பத்தின் செய்திகள் நிலைமைகள் எப்படி. ஹால் என்றால் சிச்சுவேஷன், நிலைமை, செய்திகள். கைஃப ஹாலுக்க என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், நிலைமைகள், உங்களுடைய செய்திகள் எவ்வாறு இருக்கின்றது. வகைஃப ஹாலுக்க வகைஃப அஹ்பாருக்க வகைஃப சிஹ்ஹத்துக்க வகைஃப திராசத்துக்க என்றெல்லாம் கேட்கலாம். இப்ப நாங்க கடிதம் எழுதுகின்ற போது அதெல்லாம் கேட்கலாம். எப்படி நீங்க போடுறதால சொற்கள் கூடும், சரியா? இப்ப எங்களுக்கு வகைஃப ஹாலுக்கும் வஹாலு உஸ்ரத்திக்கும் வகைஃப அஹ்பாரு கர்யத்திக் வகைஃப அஹ்பாரு உஸ்ரத்திக் வகைஃப திராசத்துக் வகைஃப தசீரு திராசத்துக், உன்னுடைய கல்வி எவ்வாறு பெய்து கொண்டிருக்குது அப்படின்னாலும் எங்களுக்கு இந்த வரிய இந்த வசனத்தை பெருசாக்கலாம். அப்ப இதை இன்னும் உங்களுக்கு எழுதலாம். நான் ஏற்கனவே ரசாயிலு தஹ்னியாலையும் சில ஃபார்மட் தந்திக்கு எல்லாம் சேர்த்து பாடமாக்குங்க. அப்படி பாடமாக்குகின்ற போது என்ன செய்யலாம், இதை ரெண்டு வரியில முடிக்காம ஒரு 4 வரிக்கு எடுத்தால் சொற்கள் சும்மா கூடும். இதுல மிக முக்கியம் என்னென்றால் சுக செய்தியை நாங்க விசாரிச்சு போறது, சரியா? ரைட். இப்போ வாங்க, அசீசி அல் காலி காலின் அல் காலி, இது அல் இஸ்முல் மன்கூஸ். காலின் என்று சொன்னால் பெருமதி மிக்கது, எக்ஸ்பென்சிவ்க்கு நாங்க சொல்றது காலின், சரியா? உதாரணமாக ஜவ்வாலுன் காலின், ஒரு விலை உயர்ந்த ஒரு கையடக்க தொலைபேசி. அசீதி அல் காலி என்றது அதாவது பெருமதி மிக்க, மதிப்பு மிக்க, எனது கண்ணியத்துக்குரியவரே. இங்க அசீத் என்று சொல்றது சதீகி தான், சரியா? இந்த ரெண்டுமே சிஃபத் தான். அசீதுன்றதும் சிஃபத் தான், காலின்ன்றதும் சிஃபத் தான். அப்ப இங்க எங்களோட நண்பன் நாங்க சிஃபத்தை கொண்டு பேசுறோம், அசீதி அல் காலி. அப்ப எனது மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரியவனே, நண்பனே. أكتب هذه الرسالة لأخبرك بأن أطلة السيف قادمة كما أن موعدك لنا أيضا قد حان. أكتب நான் எழுதுகிறேன், هذه الرسالة இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். எதற்காக என்று சொன்னால் لأخبرك, அக்பர யுக்பிரு என்று சொன்னால் அறிவித்தான், அக்பர வந்தால் பி வரும், சரியா? لأخبرك, உனக்கு நான் அறிவிப்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். என்ன அறிவிக்கிறது? உத்லத்துன் என்று சொன்னால் விடுமுறை, வெக்கேஷன். உத்லத்துன் இஜாசத்துன்
உத்லத்து சைஃப் என்று சொல்வது வந்து சம்மர் வெக்கேஷன், அதாவது கோடை கால விடுமுறைக்கு நாங்க உத்லத்து சைஃப் என்று சொல்லுவோம். மாரிகால விடுமுறை அதுக்கு நாங்க சொல்றோம் உத்லத்து ஷிதா. சரியா? அப்ப உத்லத்த சைஃப் கோடை கால விடுமுறை வந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியை உனக்கு சொல்வதற்காக, அறிவிப்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். கோடைகால விடுமுறை கதிம என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வந்தது, வந்தான், சரியா? கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்த, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் வந்தார். மஅனாஹு ரைட். உத்லத்த ஸைஃபி காதிமத்துன், கோடைகால விடுமுறை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உனக்கு அறிவிப்பதற்காக இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். கமா அவ்வாறே அன்ன மௌஇதக லனா ஐதன் கத் ஹான. இந்த மௌஇத் என்ற சொல்ல நீங்க கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மௌஇத் என்ற சொல் பல கருத்துல பல இடங்கள்ல வித்தியாசமாக பயன்படுத்தப்படும். மௌஇதுன் என்று சொன்னால் உண்மையிலே வஅத என்று சொன்னால் வாக்களித்தார். மௌஇத் என்ற சொல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது வந்து அந்த நியமன நேரம். நியமன நேரம் சொல்ல அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்க சொல்றோம். சரியா? இந்தி மௌஇதுன், சரியா? மஅர் ரயீஸ், அதாவது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு யாரோட, ஜனாதிபதியுடன். இந்தி மௌஇதுன் ஓ லதைய ஓ இந்தி மௌஇதுன் மஅல் உஸ்தாத் ஃபி ஸாஅத்தில் காமிஸத்தி மஸாஅன். மாலை 5 மணிக்கு எனக்கு உஸ்தாதோட ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு குறித்த நேரம் இருக்கின்றது. அந்த மௌஇத் என்ற கருத்து. இங்க இன்னொரு கருத்து இருக்குது மௌஇதுக்கு. மௌஇதுன் என்று சொல்றது வந்து வக்த், நேரம். கமா அன்ன மௌஇதக லனா, உனக்கான சாரி எங்களுக்கான உனது நேரம். கமா அன்ன மௌஇதக லனா, அதாவது எங்களோடு நீ இருக்க வேண்டிய நேரம். ஐதன் மேலும் கத் ஹான, நெருங்கி விட்டது. ஹான ஹான மஅனாஹு கர்ப, நெருங்கி விட்டது. ஹான வக்து ஸலாத், தொழுகைக்குரிய நேரம் நெருங்கி விட்டது, கிட்டவாகிது. அப்ப அவ்வாறே எங்களோடு நீ இருப்பதற்கான நேரமும் நெருங்கி விட்டது. நண்பருக்கு சொல்றார். அதாவது கோடைகால விடுமுறை வந்து கொண்டிருக்குது, அவ்வாறே எங்களோடு நீ இருக்க வேண்டிய நேரமும் காலமும் நெருங்கி விட்டது. لأن والدي وإخواني قد رتبوا رحلة ترفيهية لمدة 3 أيام إلى منطقة الوسط الجبلية الجميلة في نهاية الشهر القادم. ஏனென்று சொன்னால் எனது தந்தையும் எனது சகோதரர்களும், இஹ்வான், அஹுன் என்ற அந்த சொல்லுக்கு 2 தன்மைகள். ஒன்று இஹ்வான் அல்லது இஹ்வத்துன். அஹுன் இஹ்வத்துன், அஹுன் இஹ்வான். வ இஹ்வான், எனது சகோதரர்களும், ரத்தபு, ரத்தபுன்னு சொல்றது உண்மையிலே ஒழுங்குபடுத்தினான் என்று கருத்து. ஓர்டர் பண்றதுக்கு தர்த்தீப்னு சொல்ற, தர்த்தீப்னால் ஓர்டர், ஒழுங்குமுறைப்படி. தர்த்தீப்னு சொல்ற. ரைட். கது ரத்தபு, இது வந்து என்னென்றால் மஅனாஹு கது நல்லமு, ஏற்பாடு செய்துள்ளார்கள், ஒழுங்குபடுத்தி உள்ளார்கள். எதா ரிஹ்லத்தன் தர்ஃபீஹியா மஃஊல், ஒரு குதூகலமான என்டர்டைன்மெண்ட் ட்ரிப், ஒரு குதூகலமான சுற்றுலாவை எனது தந்தையும் சகோதரர்களும் ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள், ஏற்பாடு செய்துள்ளார்கள். லிமுத்தத்தி ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்கள் என்றால் இந்த முத்தாண்டு சொல்றது வந்து காலத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் பீரியட். முத்தத்துன்னு சொன்னால் காலம். அப்ப லி ஸலாஸத்தி அய்யாம்னு சொன்னாலும் போதும். முத்தாண்டு போடவும் தேவையில்லை. நான் முத்தாண்டு போட்டிக்கு ரைட், சொற்கள் தேவை தானே, 100 சொற்கள் தேவை, எல்லாம் போட்டு எழுதத்தான் இருக்கு. முத்தத்தி ஸலாஸத்தி அய்யாமின், சரியா? 3 நாட்கள் காலம் என்று நாங்க மொழிபெயர்ப்பதில்லை. 3 நாட்களுக்கு 3 days ட்ரிப். சரியா? எங்க இலா மின்தகா, மின்தகான்னு சொல்றது வந்து பிரதேசம், பகுதி, பிராந்தியம் என்றெல்லாம் மொழிபெயர்க்க முடியும். இங்க பகுதி, ஏரியா. இலா மின்தகத்தில் வசத்தில் ஜபலியத்தில் ஜமீலா, சரியா? மத்திய மலை பகுதி, சரியா? மத்திய மலை பகுதி தான் இந்த நேரடி கருத்து. மின்தகத்தில் வசத் அல் ஜபல், ஜபல் உங்களுக்கு தெரியும் மலை. இந்த மின்தகாக்கு சிஃபத்தாக ஜபல் வந்து யா நிஸ்பா,
மின்தகா முஅன்னஸ், எனவே இது முதாஃபுக்குரிய சிஃபத் தான் இது. மின்தகத்தில் வசத் அல் ஜபலியா, மத்திய மலை பிரதேசத்துக்கான 3 நாள் ஒரு குதூகலமான சுற்றுலாவை எனது தந்தையும் சகோதரர்களும் ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள். அதை இன்னொரு சிஃபத்து மீது ஜமீலா, அழகான. எப்ப ஃபி நிஹாயத்தி ஷஹரில் காதிம், எதிர்வருகின்ற மாதத்தின் இறுதியில். நிஹாயா என்று சொல்றது எண்ட் ஆஃப் த மந்த், நிஹாயத்து ஷஹர் என்று சொல்றது. அதே போல பிதாயத்து ஷஹர் என்று சொல்றது மாதத்தின் ஆரம்பத்திலே. அப்ப எதிர்வருகின்ற காதிம், இந்த கதிம் என்ற சொல்ல பாருங்க, பல இடங்கள்ல வந்து காதிம் என்று சொல்றது நெக்ஸ்ட் அல்லது கம்மிங் என்று கருத்துல மொழிபெயர்க்கலாம். சரியா? எதிர்வருகின்ற மாதத்தின் இறுதியிலே அழகான மத்திய மலை பிரதேசத்துக்கு அல்லது பகுதிக்கான 3 நாள் குதூகலமான ஒரு சுற்றுலாவை எனது சகோதரர்களும் தந்தையும் ஏற்பாடு செய்துள்ளார்கள். வல் ஜவ்வு ஹுனாக ஜமீலுன் வ முஅ்ததிலுன் ஃபீ ஹாதிஹில் அய்யாம். ஜவ்வு என்று சொன்னால் காலநிலை, கிளைமேட்டுக்கு நாங்கள் சொல்றது. சில இடங்கள்ல ஜவ்வு என்ற சொல் வந்து சூழல் என்று கருத்துல பயன்படுத்தப்படும். சரியா? உதாரணமாக தக்வீனு ஜவ்வி தஅலீம், ஒரு கற்றல் சூழலை உருவாக்குறது. உதாரணமாக ஜவ்வு மினல் தனாஃபுசியா, ஒரு போட்டித்தன்மை மிக்க சூழலை உருவாக்குறது. அப்படி அந்த ஜவ்வுன்ற சொல். ஆனா ஜவ்வுண்டால் நேரடி கருத்து பல இடங்கள்ல வந்து காலநிலை என்ற கருத்துலதான் பயன்படுத்தப்படும். சில இடங்கள்ல பிஆ, என்விரான்மெண்ட், சூழல் என்ற கருத்தை பயன்படுத்தப்படும். இந்த நாட்களிலே அங்கே அங்கே காலநிலை, அங்கே என்று சொல்றது வந்து இந்த மத்திய மலை பிரதேசத்துல, அங்கே இந்த நாட்களில் காலநிலையானது மிகவும் அழகானது, சீரானது. இது முப்ததா, இது ஹபர். ويمكنك أيضا أن تشاهد مناظر طبيعية جذابة لم ترها من قبل في حياتك. மேலும் உன்னால் முடியும், வயும்கினுக, யூ கேன், உன்னால் முடியும், ஐதன் மேலும், அன் துஷாஹித, ஷாஹத என்று சொன்னால் கண்ணால பார்க்கிறது, கண்ணால கண்டார். உன்னால் காண முடியும், பார்க்க முடியும். மனாதிர தபீஇயா, இயற்கை காட்சிகள். மன்வருண் மனாதிர் என்று சொல்றது சீன்ஸுக்கு நாங்கள் சொல்றது. சீன்ஸ் இது வந்து மன்தர் அட பன்ம மனாதிரு கைர் முன்சரிஃப் ஆன சொல். மன்தருண் மனாதிரு, ரைட். நான் அன் துஷாஹித மனாதிர தபீஇயத்தன். தபீஇயுன் என்று சொன்னால் இயற்கை தானே, நேச்சுரல். சரியா? அப்ப இயற்கை காட்சிகளையும் உன்னால் காண முடியும், கண்டுகொள்ள முடியும். ஜஸ்தாபான்னு சொன்னால் அட்ராக்டிவான, கவரக்கூடிய, கவர்ச்சிகரமான, ராயோட கருத்து. உண்மையிலே ஜஸபான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இழுத்தெடுக்கிறது. சரியா? அப்படின்னு இந்த ஜஸ்தாபுன்னு சொன்னால் அந்த கவர்ச்சியால என்ன செய்யும், எங்களோட பார்வையை அதை இழுத்தெடுக்கும். அப்ப கவர்ச்சிகரமான இயற்கை காட்சிகளையும் உன்னால் கண்டுகொள்ள முடியும். லம் தரஹா மின் கபில் ஃபி ஹயாத்திக். லம் தர, யரா, ரஆ, யரா, தரா. தராண்டால் நீ கண்டான். லம் தர, சரியா? அதவாத்துல் ஜஸ்ம். லம் தரஹா, ஹா போகுது மனாதிர் தபீஇய்யா, இயற்கை காட்சிகளுக்கு. லம் தரன்றது நீ காணாத, நீ காணவில்லை. சரியா? லம் தரஹா மின் கபுல், இதற்கு முன்பு நீ கண்டிராத, பார்த்திருக்காத. உனது வாழ்க்கையிலே, உனது வாழ்க்கையிலே, மின் கபுல்னால் பிஃபோர் தட், இதற்கு முன்னால். சரியா? உனது வாழ்க்கையிலே இதற்கு முன்னால் நீ பார்த்திராத, கண்டிருக்காத கவர்ச்சிகரமான இயற்கை காட்சிகளையும் உன்னால் அங்கே கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி அந்த இடத்தை பத்தி சொல்றது. லகது அக்பர்து லிவாலிதி, லிய போடும் மேலும், லிய இல்லாம டிரெக்டாக மஃபூல் செய்யவும் மேலும். லகது அக்பர்து வாலிதி அல்லது லகது அக்பர்து லிவாலிதி வ இஹ்வானி பிமுஷாரகதிக மஅனா ஃபீ ஹாதிஹி ரிஹ்லா. இந்த கடிதத்தை எழுதுகின்ற முர்சில் சொல்றாரு, லகது அக்பர்து, நான் அறிவித்து விட்டேன், சொல்லிட்டேன். யாருக்கு? எனது தந்தைக்கும் எனது சகோதரர்களுக்கும்.
எதை பற்றி? பிமுஷாரகத்திக, உனது கலந்து கொள்ளுதல். இது முஷாரக்கான்னு சொல்றது கலந்து கொள்ளல். அப்ப இத நாங்க எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், நீ எங்களுடன் கலந்து கொள்வது பற்றி எனது தந்தையிடமும் சகோதரர்களிடமும் நான் அறிவித்து விட்டேன். இந்த மஸ்தரை நாங்க மொழிபெயர்க்கின்ற போது பாருங்க, நீ பிமுஷாரகத்திக்க, உன்னுடைய பங்கு பற்றல். சாரக்கண்டால் பங்கு பற்றினான், கலந்து கொண்டான். சரியா? அப்ப எங்களுடனான உனது பங்கு பற்றலை எனது தந்தையிடமும் சகோதரர்களிடமும் நான் அறிவித்து விட்டேன். அதை நாங்க மொழியாக்கம் செய்வதாக இருந்தால், எங்களுடன் நீயும் கலந்து கொள்வது பற்றி, சரியா, எனது சகோதரர்களிடமும் தந்தையிடமும் நான் அறிவித்து விட்டேன். இந்த சுற்றுலாவிலே எங்களுடன் நீயும் கலந்து கொள்வாய் என்று எனது தந்தையிடமும் சகோதரரிடம் நான் அறிவித்து விட்டேன். அவர்கள் அனைவரும் அதற்கு உடன்பட்டார்கள். நீயும் கலந்து கொள்வாய், அதாவது இந்த ட்ரிப்ல வாப்பா சகோதரர்கள் சேர்ந்து அந்த சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டும் கலந்து கொள்வார் என்று வாப்பாட்டையும் சகோதரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே சரியா, அவர்கள் அனைவரும் வாஃபக அலா வரும். எதுல நாங்க உடன்படுறோம் அதுக்கு அலா வரும். சரியா, ஃபவாஃபகு ஜமீஅன், அனைவரும் உடன்பட்டார்கள். அலா தாலிக, அதற்குன்னு சொன்னால் அலா முஷாரகத்திக ஃபிர் ரஹி. சரியா, ஃபவாஃபக என்ற சொல் வந்தால் கட்டாயம் அலா வர வேண்டும். உதாரணமாக வாஃபகர் ரஈசு அலா இல்காஇல் கானூன். சரியா, சட்டத்தை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி உடன்பட்டார். வாஃபகல் அத்துல்லாபு அலல் இஜ்திஹாத் ஃபி திராஸா அவ் ஃபி தாலீம், மாணவர்கள் அனைவரும் கற்பதற்கு முயற்சி செய்வதற்கு உடன்பட்டார்கள். அதாவது முயற்சி செய்து கற்பார்கள், அதாவது கல்வி கற்பார்கள் என உடன்பட்டார்கள். வாஃபக வந்தால் அலா வரும். சஅகூனு வ இஹ்வானி மஸ்ரூரீன இன் ஷாரக்த மஅனா ஃபி ஹாதிஹி ரிஹ்லா, நானும் எனது சகோதரர்களும் இருப்போம். மஸ்ரூரீன இது ஹபருக்கான. சஅகூனு வ இஹ்வானி மஸ்ரூரீன பன்மேல என்றால் நானும் எனது சகோதரர்களும் சந்தோஷப்பட்டவர்களாக, சந்தோஷமிக்கவர்களாக இருப்போம். எப்ப? இன்ஷாரக்ன, ஷாரக்த ஷர்த், இன்ஷாரக்த மஅனா, நீயும் எங்களோடு கலந்து கொண்டால் ஃபீ ஹாதிஹி ரிஹ்லா, இந்த சுற்றுலாவிலே நீயும் எங்களோடு பங்கெடுத்தால், கலந்து கொண்டால், நானும் எனது சகோதரர்களும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, சந்தோஷப்பட்டவர்களாக இருப்போம். அஹீரன், இறுதியாக, அஹீரன் என்று சொல்லலாம், ஃபில் அஹீர் என்று சொல்லலாம். அத்தமன்னா அன் தக்பல ஹாதிஹி தஅவா, நான் ஆசைப்படுகிறேன். அன் தக்பல, தமன்னா யதமன்னா, ஆசை வைத்தான், நட்பாசைக்கு தான் நாங்க இந்த தமன்னாவை சொல்றது. அத்தமன்னா அன் தக்பல ஹாதிஹி தஅவா, இந்த அழைப்பிதழை, இந்த இன்விடேஷனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எக்செப்ட் பண்றது, கபில யக்பல், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன், ஆசைப்படுகிறேன். மேலும் அத்தமன்னா அன் தக்பல வ அன் அஹ்சுல, நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆசை வைக்கிறேன். பாருங்க, வ அன் அஹ்சுல அலா ரிசாலத்தி மின்க, உன்னிடமிருந்து ஒரு கடிதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆசைப்படுகிறேன். அத்தமன்னா ரெண்டு விஷயம், அதவா துன்னஸ். பாருங்க, அன் தக்பல ஹாதிஹி தஅவா, இந்த அழைப்பிதழை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், உன்னிடமிருந்து ஒரு கடிதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும். அப்ப இங்க நீ ஏற்றுக்கொள்ளணும், இங்க நான் பெற்றுக்கொள்ளணும். ரைட், அந்த கடிதத்தை நீ அறிவிக்கிற, துஹ்பிர்னி ஃபீஹா, அந்த கடிதத்திலே நீ அறிவிக்கிறாய். பிமுவாஃபகத்திக, வாஃபக யுவாஃபிகு முவாஃபகத்தன், முவாஃபகண்டால் உடன்பாடு. துஹ்பிருனி ஃபீஹா பிமுவாஃபகத்திக அலர் ரிஹ்லா,
சுற்றுலாவுக்கான உனது உடன்பாட்டை அதிலே அறிவித்து, அந்த கடிதத்திலே நீ அறிவித்து, உன்னிடமிருந்து ஒரு கடிதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நான் ஆசைப்படுகிறேன். وأرجو منك ردا صريعا يسرني ويسر إخواني. sorry. أرجو منك ردا صريعا يسرني يسر ولا sorry. وأرجو منك ردا صريعا يسرني ويسر إخواني. உன்னிடமிருந்து ஒரு பதில் கடிதத்தை எதிர்பார்க்கிறேன். அர்ஜூமின் ரத்தன், ரத் என்றால் ரிப்ளை, ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன். சரீஅன், ஒரு அவசரமான, ஒரு அவசரமான பதிலை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். அந்த அவசரமான பதில் என்ன செய்யணும்னு சொன்னால், யுசிர்ருனி, என்னையும், வயுசிர்ரு இஹ்வானி, எனது சகோதரர்களையும் மகிழ்விக்கக்கூடிய, என்னையும் எனது சகோதரர்களையும் சந்தோஷமூட்டக்கூடிய, மகிழ்விக்கக்கூடிய ஒரு அவசரமான பதிலை உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். தமன்னியாத் என்றால் அந்த ஆசைகள், ஆவல்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் சொல்லலாம். தமன்னியாத், மிகச் சிறந்த எதிர்பார்ப்புகளுடன் என்று முடிச்சுக்கிறார். தஹியாத் என்று சொல்லலாம், என்று சொல்லலாம். தமன்னியாத் என்றால் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் என்று சொல்லி இந்த தஹியா ஹிதாமியா ஓட முடிச்சிருக்கிறாரு. சதீகுக அல் முஹ்லிஸ், உனது உண்மையான தூய்மையான நண்பன் அப்துல்லா பின் அப்துல் லத்தீஃப். அப்துல்லா ரெண்டு வந்திருக்குது, அப்துல்லா பின் அப்துல் லத்தீஃப். இது கடிதத்தை எழுதுகின்ற முர்சில். சதீகுக்கல் முஹ்லிஸ் என்றது அப்துல்லா பின் அப்துல் லத்தீஃப் என்று சொல்றது கடிதத்தை எழுதுகின்ற முர்சில். இவர் சதீக் அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் முர்சல் இலைஹி. அன்பார்ந்த மாணவிகளே, இந்த கடிதம் நாங்க ரிசாலத்து தஅவா என்று சொல்வோம், அழைப்பிதழ் கடிதம் என்று சொல்லி. அப்ப இந்த அழைப்பிதழ் கடிதம் ஒரு அன்ஒஃபிஷியல் அழைப்பிதழ் கடிதம். எனவே இங்கு நாங்கள் அந்த ஃபார்மட்டை நல்லா விளைவிக்கிறோம். பஸ்மலா போடுற, டேட்டை போடுற, விடுத்து பேசுறது தஹியா. அதுக்கு பிறகு சுக செய்திகளை நலம் விசாரித்து விட்டு பிறகு நாங்கள் நண்பரை விடுத்து பேசிவிட்டு என்ன விஷயத்துக்காக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோமோ அந்த விடயத்தை நாங்க எழுதுகிறது. எனவே இங்கு தரப்படுகின்ற அந்த ஃபார்மட்டை நாங்க மிக அவதானமாக கேட்டுக்கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுகளை பாடமாக்கினாலும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக இந்த மாதிரி அந்த நலம் விசாரிக்கிற, சுக செய்திகளை விசாரிக்கிற இந்த ஃபார்மேட், அதே போன்று கடிதத்தை ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் இப்படி ஆரம்பிக்கிறது. அப்ப இது ஒரு ரிஹ்லாவோடு சம்பந்தப்பட்ட அழைப்பிதழ் கடிதம் என்ற வகையில இங்கு ரிஹ்லாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. முடிக்கின்ற போது தஹியா ஹிதாமியா மா அத்தியபி தமன்னியாத் முடிச்சுக்கிறோம். சதீகுக்கல் முஹ்லிஸ் நாங்கள் இப்படி கீழே போடுறது, அதுதான் சதீகுக்கல் முஹ்லிஸ் என்று போட்டு முர்சில்ட பெயரை போட்டிருக்கிற. தேவைன்னு சொன்னால் ரகமுல் மஹ்மூலையும் போடலாம், பிரச்சனையே அல்ல. ஹைரன், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கடிதம் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு முன்னால இந்த கடிதத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ள